பேரன்பிற்குரிய பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய உலங்கணிந்த சிறந்தாழ்ந்த முதற்கண் வணக்கத்தினை உரித்தாக்கிக் கொள்கிறேன். தும்பி தமிழ் இலக்கிய அமைப்பினுடைய இந்த 120வது நிகழ்வில் அனைவரையும் சந்திப்பதில் உண்மையிலேயே மெற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று சிறப்பு சேர்த்திருக்கிற கல்வியாளர் முனைவர் அம்மா கவிதா செந்தில்நாதன் அவர்களை அன்போடு வருக வருக என்று வரவேற்று அவர்களுக்கு நன்றி பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் 16 அறிஞர் பெருமக்கள் இணைந்திருக்கிறார்கள். அன்பிற்குரிய ஜெயலட்சுமி அம்மா அவர்கள், தேசாபிமானன் ஐயா அவர்கள், காவு கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்கள், புதுகை செல்வராசன் நெறியாள்கை செய்கிற ஐயா அவர்கள், அன்பிற்குரிய வாழும் கம்பர் அந்தமான் கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்கள், எங்கள் குருநாதர் ஐயா கேஜிஆர் அவர்கள் பின்லாண்டில் இருந்து இணைந்திருக்கிறார். மதிப்பிற்குரிய பேராசிரியர் அருந்தமிழ் அறிஞர் அம்மா சரஸ்வதி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். குமாப்பா கபிலன் அவர்கள் நம் அன்பிற்குரிய கவிஞர் இணைந்திருக்கிறார்கள். நாகம்மாள் நீலகாந்தன், ரங்கசுவாமி கிருஷ்ணமூர்த்தி, அன்பிற்குரிய லட்சிய கவிஞர் லிங்கராஜா, பெருமைக்குரிய அம்மா பானுமதி கிருஷ்ணகுமார் அவர்கள், அற்புதமான இசைப்பாடல் பாடுகிற அம்மா ரமணி பாலாசாமி அவர்கள், ஐயா ஹரிகோபாலகிருஷ்ணன் போன்ற ஆகச்சிறந்த அறிஞர் பெருமக்கள், ஒவ்வொருவரும் பல்கலைக்கழகத்திற்கு சமமான பெருமக்கள் இங்கே இணைந்திருக்கிறீர்கள். உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பிற்குரிய புதிகையார் சொன்னது போல இது ஒரு ஆர்வத்தின் மேலிட்டு இந்த ராமாவதாரத்தினை நாம் இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறோம். தலைமை பேசிய அம்மா கவிசன் அவர்கள் மிக அழகாக சொன்னார்கள். ராமாயணம் என்பது ஒரு வாழ்வியல் இலக்கியம் என்று அழகாக சொன்னார்கள். அதனை நாம் ஒவ்வொரு கூட்டத்திலும் அந்த பாடல்களை படிக்கிற பொழுது நாம் உணர்ந்தவாறு இருக்கிறோம். அதனை உணர்ந்தவாறு அதை சொல்லி வந்து கொண்டிருக்கிறோம். ஒரு குறிப்பாக ஒரு எடுத்துக்காட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு 15-20 நாட்களுக்கு முன்பாக நான் ஒரு இணைய வழி கூட்டம் ஒன்றில் கலந்து கொள்ள நேர்ந்தது. அது ஒரு மருத்துவ சம்பந்தமான ஒரு கூட்டம். ஒரு புற்றுநோய் என்று சொல்லக்கூடிய உலகத்தின் மிக மோசமான ஒரு கொடிய நோய். அந்த நோய் வந்த ஒரு நோயாளி ஒருத்தவங்க பேசுறாங்க. அவர்கள் இந்த கேர்டேக்கர் குரூப் என்று சொல்வார்கள். அவர்களை நோயாளிகளை கவனிக்கிற அந்த பெருமக்கள், நோயாளிகள் அனைவரும் சேர்ந்து கலந்து கொண்டு உரையாடுகிற ஒரு கூட்டம். அந்த கூட்டத்திலே நான் அசந்து போனேன். அந்த நோயாளி என்ன சொன்னார் என்று சொன்னால், அந்த பெண்மணி என்ன சொன்னாங்கன்னா, என்னுடைய இந்த நோய் எனக்கு மிகப்பெரிய கவலை வந்து விட்டது. இல்லை, நான் மீளவே முடியவில்லை. எனக்கு மனநல மருத்துவர்கள்லாம் ஆலோசனை சொல்ற கட்டத்துக்கெல்லாம் போயிட்டேன். ஆனாலும் என்னால் அதிலிருந்து வெளிவர முடியவில்லை. அதற்கு பிறகு என்னுடைய உறவினர் ஒருத்தங்க எனக்கு ராமாயணம் கொடுத்தாங்க. அந்த ராமாயணத்தை படிக்கிற பொழுது அதிலே ஒரு வாசகம் வந்தது. அந்த வாசகத்தை நான் முன்னாடியே நம்ம கூட்டத்திலேயும் சொல்லியிருக்கேன். சக்கரவர்த்தி திருமகன் என்கிற அந்த புத்தகத்திலே ராஜாஜி எழுதிய அந்த புத்தகத்திலே என் உள்ளத்தை தொட்ட ஒரு வாசகம் அது. அதுல ராஜாஜி எழுதியிருப்பார். அதாவது சீதாதேவியினுடைய துன்பத்தை நினைக்கிற பொழுது நமக்கெல்லாம் வருகிற துன்பம் எல்லாம் துன்பமா என்று அவர் கேட்டிருக்கார். ஒரு மிகப்பெரிய ஒரு மாமன்னனின் மகளாக பிறந்து வளைக்க முடியாத வில்லை வளைத்த ஒரு மாவீரனை மணாளனாக பெற்று ஒரு அயோத்தி என்கிற ஒரு அற்புதமான ஒரு ராஜ்யத்தினுடைய மூத்த மருமகளாக நுழைந்து குத்து விளக்கு ஏற்றி பிறகு கொலுமண்டபத்தில் அரசியாக பட்டமேற்க போகிற சமயத்தில் அடித்து துரத்தப்படவில்லை, ஒரு வரத்தின் காரணமாக அனுப்பப்பட்டு காட்டிலும் மேட்டிலும் முள்ளிலும் கல்லிலும் நடந்து திரிந்து எவனோ அறியாத ஒரு அரக்கனால் அபகரிக்கப்பட்டு கொண்டு போய் ஒரு அரக்கர் கூட்டத்துக்கு நடுவில் வைக்கப்பட்டு எந்த ஒரு ஆதரவும் இல்லாம ஒரு தனி பொண்ணா யோசிச்சு பாருங்க. அப்படிப்பட்ட சீதை அடைந்த துன்பத்திற்கு முன்னால் நாம் அடைகிற துன்பம் எல்லாம் ஒரு துன்பமா என்று ராஜாஜி எழுதிய அந்த வார்த்தையை, அந்த வாசகத்தை படித்த அந்த பெண்மணி, அந்த நோயுற்ற பெண்மணி அந்த நோய் கவலையிலிருந்து மீண்டுட்டாங்களாம். அது சொன்னாங்க அவங்க. நான் உண்மையை சொல்றேன், சத்தியம், பொய் சொல்லல. அப்படி ஒரு ராமாயணம் என்பது அது வெறும் கதை மட்டும் இல்லை, அதில் இருக்கக்கூடிய நீதிகள் நமக்கு இன்றளவும் பயன்படுகிறது. குறிப்பாக நம்மை போன்ற இலக்கியவாதிகள் நம்மை நாமே சுத்திகரித்துக் கொள்ளவும் சுய தரிசனம் அடையவும் இந்த இலக்கியம் பயன்படுகிறது என்கிற காரணத்தினால்தான் கம்பனுடைய கவிதை ஒரு காய கல்பமாக சஞ்சீவியாக அங்கே இருந்து நமக்கு வழிகாட்டுகிறது என்பதால் தான் இந்த தொடரை நாம் தொடங்குகிறோம். அதற்கு ஆதரவு தருகிற உங்கள் அனைவருக்கும்
எவ்விதம் நன்றி பாராட்டுவது என்றே எனக்கு தெரியவில்லை. உங்களுடைய அன்பால் ஆதரவால் சிறுவனாகிய நானும் இந்த ஒரு சிறு முயற்சியை பெருமுயற்சியில இறங்கி இருக்கிறேன் என்பதை சொல்லி, பெரியவர்களே, நாம் பொதிகையார் போனது மாதிரி நம்ம எதுவும் விட்டுடல. பாலகாண்டம், அயோத்தியா காண்டம் எல்லா படலங்களையும் தொட்டு கொண்டுதான் வருகிறோம். சென்ற முறை 6 செல் படலம், வழி செல் படலம், அதாவது ராமன் போன அந்த வழியை தொடர்ந்து பரதனும் வருகிறான். அது வரைக்கும் பார்த்தோம். கைகேயி 2 வரங்களை பெற்று பரதனுக்கு ஒரு ராஜ்யத்தை ரெடி பண்ணி வச்சுட்டா. ஆனா இல்ல, மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி அவளுக்கு. ஏனென்றால் தேடி வந்த பரதன் அந்த ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவள் அவ்வளவு திட்டுறான், அவ்வளவு கோபமாக பெற்றுகிறான். என்ன சொல்லுகிறான்? நீ நோய் போன்றவள் என்று சொல்லுகிறான். என்னுடைய தந்தைக்கு வந்த நோய் என்று சொல்லுகிறான். அதற்கு பிறகு இல்லை இல்லை, நோயா இருந்தா ஒரு நோயாளி இறந்ததற்கு பிறகு அந்த நோயும் அவனோட போய்விடும். என் தந்தை இறந்து விட்டார், இன்னும் நீ உயிரோடு இருக்கிறியே, அப்ப நீ நோய் இல்லை, நீ பேய் போன்றவள் என்று சொல்கிறான். இப்படியெல்லாம் தன்னை பெற்ற தாயை கடிந்து கொள்கிறான். தந்தைக்கு எல்லா காரியங்களையும் முடித்ததற்கு பிறகு நாம் அதையும் பார்த்தோம். பரதனால அந்த இறுதிக்கடனை செய்ய முடியவில்லை, சத்ருக்கன் தான் செய்கிறான். எல்லா சடங்குகளும் முடிந்ததற்கு பிறகு வசிட்டர் வந்து பரதனை பார்த்து, ராஜ்யத்தை நீ ஏற்றுக்கொள், அரசாட்சியை நீ ஏற்று இந்த மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது, விஷத்தை கொடுத்தால் எப்படி அஞ்சுவானோ அப்படி நஞ்சினான் பரதன். நஞ்சை கொடுத்தால் எப்படி அஞ்சுவார்களோ அப்படி அஞ்சினான் பரதன். அப்ப அவன் கேட்கிறான், வசிட்டரே, நீங்க ஏதோ சொல்றீங்க, உங்களுக்கும் எங்க அம்மாவுக்கும் என்ன வித்தியாசம்? எங்க அம்மாவை தானே சொன்னா, எங்க அண்ணனை காட்டுக்கு அனுப்பிவிட்டு நான் மண்ணாக வேண்டும் என்று என் தாய் சொன்னால் அதே தானே நீனு சொல்ற என்று பரதன் கேட்பதாக பார்த்தோம். அவனுடைய அற்புதமான குணநலன்களை அவனுடைய குணக்குன்றாக நாம் பார்த்து பரதனுடைய அந்த பிரம்மாண்டத்தை, அந்த பண்பு நலன்களை தரிசித்தோம் போன கூட்டம் வரைக்கும். இப்பொழுது கங்கைகான் படலம். அவன் நாட்டை விட்டு எல்லாரையும் கூட்டிக் கொண்டு அண்ணன் போன வழியில வர்றான். எதுக்கு வர்றான்? அண்ணனை கூட்டிக் கொண்டு திரும்பி கொண்டு வந்து அரசாட்சியில் அமர்த்துவேன் என்று சொல்லி சூழ்நிலைத்து விட்டு அவன் கிளம்பி வர்றான். அவன் வருகிற பொழுது அவனோடு எல்லோரும் வருகிறார்கள். அவனுடைய பெற்றோர்கள், அவனுடைய தாயார்கள், வசிட்டர், சுமந்திரர், அப்புறம் ஆணை, சேனை, அத்தனை படைகளும் அவனோடு சேர்ந்து வருகிறார்கள் என்று பார்த்தோம். இப்போ கங்கைகான் படலம். இந்த படலத்துல கங்கை நதியினை வந்து இவர் அடைகிறார், பரதன் வந்து அடைகிறான். அதனை கம்பர் எப்படி காட்டுகிறார் என்று சொன்னால், ஒரு அற்புதமான பாட்டு. பூவிரி புலன்கடல் பொருயில் தானையான் காவிரி நாடன்ன கழனு நாடி கழனி நாடு உரி தாவர சங்கமம் என்னும் தன்மையை யாவையும் இறங்கிட கங்கை எய்தினான் என்று சொல்லுகிறார். அந்த கங்கை கரையை வந்து பரதன் வந்து அடைகிறான். அவன் எப்படி அடைகிறான் என்று சொன்னால், காவிரி நாட்டை ஒத்த அந்த கோசல நாடு அயோத்தியை விட்டு, காவிரி நாட்டை ஒத்த கோசல நாட்டை விட்டு தாவர சங்கம் அனைத்தும் இறங்கிட, இந்த உலகத்தில் உள்ள உயிர்கள் எல்லாம் மரம் செடி கொடி முதற்கொண்டு அவனை பார்த்து இறங்குதான். இவனுடைய நிலைமையை பார்த்தாயா என்று அவன் மேல் இறக்கப்படுகிற அளவிற்கு அப்படியே பதபதைப்போடு பரதன் வந்து கங்கை கரையை வந்து அடைந்தான் என்று பாடுகிறார். இதுல என்ன ஒரு சிறப்புன்னா, காவிரி நாடை ஒத்த கழனி நாடை விட்டு கங்கை கரையை வந்தான் என்று சொல்லுகிறார். இப்ப கோசல நாட்டுக்கு காவிரி நாட்டை, சோழ நாட்டை ஓமையாக சொல்லுகிறார். அப்ப நம்ம எப்போ ஓமையா சொல்லுவோம்? என் காதலி தேவதை போல் அழகானவள் என்று சொல்லுகிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? உன்னுடைய கண்கள் சந்திரனை போல் ஒளி வீசுகின்றன என்று சொன்னால், உவமையானது உயர்ந்தது. சொல்லப்படுகிற உவமை உயர்ந்ததாக இருக்க வேண்டும். சொல்லப்படுகிற பொருளை அந்த உவமையோடு சொல்லுகிற பொழுது, உவமைக்கு இணையாக சொல்லுகிற பொழுது, உவமையை உயர்ந்த பொருளாக இருப்பதுதான் உவமை. அந்த வகையிலே காவிரி நாடென்ன கழனி நாடை விட்டு இங்கே கம்பர் எழுதுகிற பொழுது, கோசல நாட்டை விட சோழ நாடு உயர்ந்த நாடு என்பதை அழகாக அந்த இடத்திலே ராமாயணத்திலே கம்பர் பதிவு செய்கிறார். அப்படிப்பட்ட நாடாக இருந்திருக்கிறது என்று நாம் நினைக்கிற பொழுது நம் நெஞ்சமெல்லாம் விம்முகிறது.
இப்படி ஒரு அற்புதமான பாடல். இந்த பாடல் மூலமாக கங்கை கரை பரதன் வந்து அடைந்ததை இங்கே நமக்கு சொல்லுகிறார். அப்போ அவன் வருகிற பொழுது தனியாக வரவில்லை. நான் சொன்ன மாதிரி அயோத்திய மக்கள் வந்து எங்க கிளம்பினா கூடவே கிளம்பிடுவாங்க. அந்த மாதிரி பெரிய சேனையோடு வருகிறான். அந்த சேனை எத்தனை சேனை என்று சொன்னால் 30,000 சேனைகள். 3-10,000 இரட்டி அப்படின்னா 60,000 அக்ரோனிகள் சேனைகள் வந்தது. 60,000 அக்ரோனி சேனை அவங்க கூட சேர்ந்து வந்தது என்று கம்பர் காட்டுகிறார். இந்த அக்ரோனி சேனை, ஐயா லிங்கராசா சொன்னார்கள் இல்லையா, அந்த மகாபாரதத்தை பேசணும். அப்போ அந்த குருச்சேத்திர போரில் அவர்கள் போரிடுகிற பொழுது எத்தனையோ அக்ரோனி சேனைகள் மோதிக்கொண்டன என்று கணக்கு வரும். இந்த அக்ரோனினா என்ன அப்படின்னா, அது ஒரு நம்பர். எத்தனை பேரு என்னென்ன கொண்டது ஒரு அக்ரோனி என்று சொன்னால் 21,870 யானை, 21,870 தேர், 65,610 குதிரை, 1,90,350 காலாட்படை வீரர்கள். இப்படி எல்லாத்தையும் கூட்டினா கிட்டத்தட்ட 2,18,700 உருப்படி. அந்த எண்ணிக்கை கொண்டது ஒரு அக்ரோனி. 2,18,700 எண்ணிக்கை கொண்டது ஒரு அக்ரோனி. அதுல வந்து 16,000 சொச்சம் தேரு, 16,000 சொச்சம் யானை, 1,90,000 வீரர்கள், காவல் வீரர்கள், 65,000 குதிரை, இதெல்லாம் சேர்ந்தது ஒரு அக்ரோனி. இப்படி 60,000 அக்ரோனியா. அப்ப கணக்கு பண்ணி பாருங்க, அது எண்ணிக்கையே இல்லை. அந்த அளவிற்கு என்ன இயலாத அளவிற்கு சேனை அவனோடு சேர்ந்து வந்தது என்று கம்பர் காட்டுகிறார். அது அரசர்களை சொல்லுகிற பொழுது 60,000 என்று உயர்த்தி சொல்லுவது மரபு என்பதால் 60,000 அக்ரோனி என்று சொன்னார். ஆனால் மிகப்பெரிய சேனை அவனோடு புறப்பட்டு இந்த கங்கைக்கரையை வந்து அடைந்ததாக கம்பர் காட்டுகிறார். இந்த சேனை வந்த உடனே நம்மால் இங்க இருக்கார் யாரு, குகன். பாக்குறான், கடுமையான கோபம் வருது அவனுக்கு. என்னடா அது, அண்ணனுக்கு நாடு இல்லைன்னு அனுப்பி விட்டுட்டு அவனை மேற்கொண்டு அவனை துரத்தி கொண்டு வந்து கொல்லணும்னு யானை, தேரு, குதிரை, இவ்வளவு மக்களை கூட்டி கொண்டு வந்து இவன் வர்றானே, இவனை சும்மா விடக்கூடாது என்று கோபத்தோடு அவன் கொக்கரிக்கிறான். என்ன சொல்றான், அந்த யானை குதிரை படையெல்லாம் எப்படி வருதான், புலி மாதிரி வருதான். புலியை போல் பாய்ந்து ஒளி எழுப்பி கொண்டு வருகிறது அந்த படை. அதை பார்த்து குகன் சொல்லுகிறான், எலியெல்லாம் இப்படை, அரவம் யான் என ஒளியலாம் சேனையை உவந்து கூவின. அதாவது இங்க வரக்கூடிய இந்த படை இருக்கே, இதெல்லாம் ஒரு எலி கூட்டம். அந்த எலி கூட்டங்களை லபக் லபக் என்று விழுங்குகிற பாம்பு அரவம் நான். என்னுடைய திறமை தெரியாம இங்க வந்துகிட்டு இருக்காங்க, எல்லாரையும் ஒரு முடிவு வெட்டிட்டு தான் மொத வேலை, அடுத்த வேலை என்று குகன் வந்து வீராவேசமா கொப்பளிக்கிறான். அந்த சத்தத்தை கேட்டு அந்த புலிகள்லாம் புலியை போல குரல், ஒரு அருமையான குரல் ஒன்று வரும், ஒளித்தக்கால் என்னாம் உவரி எலிப்பகை நாகம் ஈர்ப்பக்கெடும். அந்த எலிகளை நாகம் எப்படி விழுங்கி அதன் வாழ்வை கெடுக்குமோ அது போல இந்த படைகளை, இந்த எலிப்படை, இதெல்லாம் வர்றதெல்லாம் எலிப்படை, இதை வந்து நான் ஒரு நாகம் போல இருந்து அத்தனையும் விழுங்கி அவர்களை சம்ஹாரம் செய்வேன் என்று குகன் அங்கே கோபத்தோடு கொப்பளிக்கிறான். தன்னுடைய படைகளுக்கு கட்டளையிடுகிறான். துடியன் நெறிகளும் துறையும் கட்டுற ஒட்டியன் அம்பிகள் யாதும் ஓட்டலீர், ஒளி எழுப்பு, விட்ட அடி, நாவா யாரும் ஓட்டாதீங்க. அவர்கள் இறங்கணும்னா அந்த துறை இருக்கு பாத்தீங்களா, துறை எல்லாத்தையும் உடைச்சு வீசிரு, எல்லா துறையும் உடைச்சிரு. அப்ப அதனால இறங்க முடியாது. அந்த நாவாய்கள் ஏறுவதற்கு அந்த துறை இருக்கும் பாத்தீங்களா, அந்த படியெல்லாம் வச்சு அதெல்லாம் உடைச்சிரு அப்படின்னு அவன் கட்டளையிடுறான். அந்த படைகளை வந்து தயார் பண்றான் அவங்களோட சண்டை போடுறதுக்கு. இப்படி வருகிற பொழுது அவன் சொல்றான், தன் சேனைகளை பார்த்து வீராவேசம் சொல்றான், அஞ்சன வண்ணன் என் நார் உயிர் நாயகன் ஆளாமே, வஞ்சனையாளர செய்திய மன்னரும் வந்தாரே, செஞ்சரம் என்பன தீ உமிழ்கின்றன செல்லாவோ, உஞ்சிவர் போய்விடின் நாய்க்குகன் என்று என ஓதார். அஞ்சன வண்ணன் என் உயிர் நாயகன் அவன் ஆளாமே, என்னுடைய ராமன் அவன் அரசை ஆள விடாமல் வஞ்சனையால் அற செய்திய மன்னரும் வந்தாரு. வஞ்சனையால அந்த அரசை வாங்கி கொண்ட மன்னர்கள் இங்கே வருகிறார்கள். செஞ்சரம் என்பன தீ உமிழ்கின்றன செல்லாவோ, உஞ்சிவர் போய்விடின் நாய்க்குகன் என்று என்னை ஏசாரோ. என்னை மீறி இவங்க போயிட்டாங்கன்னா
என்ன நாய்க்குகன்னு சொல்ல மாட்டான் நாளைக்கு அவன என்று சேனைகளை பார்த்து கோபவேசமா அந்த வீராவேசமா பேசுறான். நாய் நன்றி உடையது இல்லையா? நாய் நன்றி உடையது. அதை ஏன் இவன் இவ்வளவு கேவலமா தன்மையில் ஏற்றுக்கொள்ளுகிறான் என்று சொன்னால் இதற்கு ஒரு அழகான நயம் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, நாய் நன்றி உடையதாக இருக்க வேண்டும். யாருக்கு நன்றி உடையதாக இருக்க வேண்டும்? தன்னுடைய முதலாளி, தன்னை வளர்க்கிற எஜமானனுக்குத்தான் நாய் நன்றி உடையவனா இருக்க வேண்டும். ஒரு திருடன் வந்தான்னா அவன்கிட்டே நன்றியா இருக்கக்கூடாது. எஜமானனை காப்பாற்றுவதற்கு தான் நாயினுடைய குணமே தவிர திருடனுக்கும் அதே நன்றியோட வாழாடிக்கிட்டு போனா அந்த நாய் நல்ல நாய் இல்லை. ஆகவே குகன் என்ன சொல்றான், அந்த நாயை காட்டிலும் இழிந்தவனாக என்னை உலகம் மதிக்காதா என்று சொல்லுகிறான். ராமனுக்கு மட்டுமே நன்றி உடையவனாக அவன் இருக்க ஆசைப்படுகிறான். திருடனை போல் இங்கு வரக்கூடிய பரதனை இவன் எண்ணுகிறான். அப்படி அந்த பரதனுக்கு நன்றி உடையவனை வென்று கட்டுவதாக அவன் முயற்சிப்பதற்கு காரணமாக நாய்க்குகன் நாயை முன்னாடி போட்டு அவ்வளவு கேவலமாக தன்னை தாழ்த்திக் கொள்ளுகிறான். இந்த அற்புதமான பாட்டு, அஞ்சன வண்ணன் நாருயிர் நாயக நாளானே வஞ்சன யாளர செய்திய மன்னரும் வந்தாரே செஞ்சரம் என்பன தீ உமிழ்கின்றன செல்லாவோ உஞ்சிவர் போய்விடின் நாய்க்குகன் என்றனை ஓதாரோ என்று வீரவாசமா பேசுறான். அடுத்ததான் அற்புதமான பாட்டு, ஆழ நெடுந்திர யாறு கடந்து இவர் போவாரோ வேழ நெடும்படை கண்டு விளங்கிடும் வில்லாலோ தோழமை என்றவர் சொல்லிய சொல் ஒரு சொல்லன்றோ ஏழமை வேடன் இறந்திலன் என்றனை ஏசாரோ. இந்த பெரிய கடலை கடந்து இவங்க போயிடுவாங்களா? இவங்களுடைய வேழப்படை யானைப்படையை காத்து கலங்கக்கூடிய வில் வீரனானா? நான் சாதாரண யானை கொண்டு வந்தா பயந்துருவானா? தோழமை என்று ஒரு சொல்லிய சொல் ஒரு சொல்லன்றோ. என்ன வார்த்தை சொன்னாயாவன்? என்னை தோழன் என்று சொல்லிவிட்டான், என்னை தமையன் என்று சொல்லிவிட்டான், தம்பி என்று சொல்லிவிட்டான். அந்த ஒரு சொல்லுக்கு இணையாக இருக்க முடியுமா? அந்த இணை உண்டா? எத்தனை உயிரை கொடுக்கலாம், எத்தனை தடவை கொடுக்கலாம்? இப்படிப்பட்ட எண்ணை மீறி அவங்க போயிட்டாங்கன்னா ஏழமை வேடன் இறந்திலன் என்று என்னை ஏசாரோ. இதெல்லாம் மீதி இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க? என்ன செத்து தோழ இப்படிப்பட்ட தோழமன் என்று தோழன் என்று சொன்ன ராமனுக்காக உயிர் கொடுக்காமல் இவன் உயிரோடு இருக்கிறானே என்று இந்த உலகம் என்னை பழிக்காதா என்று தன்னுடைய சேனையை பார்த்து வீராவேசமா பேசுறான். அவங்களுக்கு வெறியேற்றுகிறான். அடுத்த பாட்டு, அருந்தவம் என் துணை ஆள இவன் புவி ஆழ்வானோ. என் துணை ராமன் அருந்தவமால காட்டுல போய் தவம் பண்ணி கிடக்க இவன் ஆழ்வானா? மருந்தனின் அன்று உயிர் வன்புகழ் கொண்டு பின் மாயேனோ. இந்த உயிர் என்ன மருந்து இல்லை, இந்த உயிர் ஒன்றும் பெரிய அமிழ்தம் கிடையாது. எந்த காலத்திலையும் கையிலே இருக்கிறதுக்கு இந்த உயிரை நான் எவ்வளவு நாள் இருக்க போறான்? இந்த உயிர் ஒன்றும் அமிழ்தம் கிடையாது, மருந்து எனின் அன்று உயிர். இந்த உயிர் மருந்து அல்ல, வன்புகழ் கொண்டு பின் மாயேனும். ராஜா ராமனுக்காக சண்டை போட்டுட்டு புகழை அடைந்து நான் செத்து போக மாட்டேனா? பொருந்திய கேண்மை உகந்தவர் தம்மோடு போகாதே இருந்தது நன்று கழிக்குவன் என் கடன் இன்றோட. நல்ல வேலை நான் அவங்க கூட போகல, அவங்க கூட நான் போகாததுனால இன்னைக்கு இவங்களை வெட்டி கொலை பண்ணி இவங்கெல்லாம் காலி பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிட்டு அந்த கடனை இன்னைக்கு தீர்த்துறேன் அப்படின்னு அவ்வளவு கோபமாக குகன் இங்கே பேசுகிறான். குகனா பேசுகிறான். குகன் பாத்திரத்தில் கம்பர் பேசுகிறார். அந்த கம்பரை தான் நம்ம பார்த்த அப்படியே புலகாங்கிதம். ஒரு பாத்திரத்துக்கு அவனுடைய அந்த குணாசி தகுந்த வாக்கில் அவனுடைய அந்த வசனங்களை, அந்த மொழிகளை, அந்த அந்த உணர்வுகளை அந்த வார்த்தைகளாக கொண்டு வந்து போற்றுவதில் கம்பன் விதமிஞ்சி போகிறார். உலக இலக்கியங்களுக்கு ஒப்பான ஒரு இலக்கியவாதியாக கம்பன் இருப்பதை நாம் பார்க்கிறோம். இப்படி இவங்க கொதிச்சு எல்லாரையும் தயார் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப பரதன் இங்கே வருகிற பொழுது அவர் கூட சுமந்திரன் வருகிறார், அந்த அமைச்சர். அவர் சொல்றார் பரதன்ட்ட, இந்த குகன் யாரு அப்படின்னு சுமந்திரர் சொல்றார். என்ன சொல்றார்? கங்கை இரு கரை உடையான் கணக்கிறந்த நாவாயான். 2 கரை இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த கங்கையை முழுவதும் அவன் தான் கையில, அவன் கண்ட்ரோல்ல இருக்கு. கணக்கற்ற நாவாய், கணக்கற்ற படகுகள், ஓடங்கள், கப்பல்களை உடையவனாக இருக்கிறான். உங்கள் குல தனி நாதற்கு உயிர் துணைவன் உயர் தோளான். அங்க அண்ணன் இருக்காரு, அவருக்கு உயிர் துணைவன், உயர் தோளான், பெரிய வீரன், பெங்கரியின் ஏறு அணையான், ஆண் யானையை ஒத்தவன், வில் பிடித்த வேலையினான். அவன் வில் வீச்சில் வில் வித்தையில் சிறந்தவன். கொங்கலரும் நரும் தார் புகன் என்னும் புரிவுடையான்.
அதாவது மணக்கக்கூடிய மாலையை சுமந்த குகன் என்கிற பெயரை உடைய இவன் உன் குல நாதருக்கு உயிர் துணைவன் உயர் தோளான் என்று அறிமுகப்படுத்துகிறார் சுமந்திரர். உங்க அண்ணனுக்கு இவன் கூட்டாளிப்பா, பெரிய அவன் சாதாரண ஆள் இல்ல, அவன் பெரிய அந்த கங்கை கரையை ஆழ்வக்கூடியவன், எண்ணற்ற படகுகள் வச்சிருக்கிறான். உங்க அண்ணனுக்கு உயிர் துணைவன். இந்த ஒரு வார்த்தையை கேட்ட உடனே வரதன் அப்படியே சந்தோஷமாயிருது அவனுக்கு. சரி, எங்க அண்ணனுக்கு ஒரு ஆள் இருக்கா, இங்க அண்ணனுக்கு உயிர் துணைவன் என்று கேட்ட உடனே அண்ணனை நல்லா பாத்துக்கிறதுக்கு ஒருத்தன் பாத்துக்கிறான், இங்க இருக்கிறான் அப்படின்னு அவனுக்கு அவ்வளவு சந்தோஷமாயிடுது. உடனே என்ன சொல்றான், நானே போய் அவரை போய் பார்க்கிறேன் என்று என் முன்னே அவன் காண்பேன் யானே சென்று என எழுந்தான் பரதன். உயிர் துணைவன் என்று சொல்லுகிற பொழுது இவன் உணர்ந்து கொள்கிறான், அவன் அண்ணனா ஏத்துக்கிட்டான், தம்பியா ஏத்துக்கிட்டான். அப்ப குகன் ராமனுக்கு தம்பி என்றால் பரதனுக்கு அண்ணன். இப்ப அண்ணனை போய் தம்பி பார்க்கிறது தான் முறை. குகன் இவரை பார்க்கிறது அரசனாக இருந்தாலும் பார்ப்பது முறையாக இருந்தாலும் பரதன் அவனுடைய குணம் எப்படிப்பட்டது பாருங்க. அண்ணனை தம்பி தான் போய் பார்க்கணுங்கிறதுக்காக என் முன்னே அவன் காண்பேன் யானே சென்று, நானே முன்னாடி போய் அவரை பார்ப்பேன் என்று பரதன் எழுந்து போகிறான். இவன் போகிற பொழுது அங்கே அவன் எல்லாரையும் தயார் பண்ணிட்டு சண்டைக்கு ரெடியா இருக்கிறான். யாரு? குகன். என்ன அது, அதாவது இந்த காப்பியத்தை எப்படி கொண்டு போறாரு பாருங்க. இவர் எதிர்த்தாப்புல பரதனை பார்த்து அவனுடைய கோலத்தை பார்த்த உடனே இவனுக்கு வெலவெலன்னு ஆயிடுது, கையும் உடல காலும் உடல். யாருக்கு? குகனுக்கு. அற்புதமா எழுதுறார் கம்பர். நம்பியும் என் நாயகனை ஒக்கின்றான், அயல் நின்றான் தம்பியும் ஒக்கின்றான். வராங்க பாரு, 2 பேர் வராங்களே, அந்த முன்னாடி வரக்கூடியவன் பரதன் என் நாயகனை ஒக்கின்றான், ராமன மாதிரியா இருக்காப்பா. அவன் பக்கத்துல உள்ளவன் ராம பக்கத்துல இருக்க லட்சுமண மாதிரியா இருக்கிறான்ப்பா. தவவேடம் தலை நின்றான், அவன் போர் கொண்டு வருவதாக செய்யவில்லை, மரவுரி அரித்துக் கொண்டு தவத்துக்கு தயாராக வந்திருக்கிறான். துன்பம் ஒரு முடிவில்லை, திசை நோக்கி தொழுகின்றான். ராமன் போன திசையை பார்த்து தொழுதுகிட்டே வர்றான். எம்பெருமான் பின்னிறந்தார் இழைப்பொரு பிழைப்பு. அப்பதான் அவனுக்கு புத்தி வருது, சே என்ன முட்டாள்தனம் பண்ணேன், ராமன் கூட பிறந்தவர்கள் தப்பு பண்ணுவாங்களா, நான் இங்க சண்டைக்கு வர்றாங்கன்னு நினைச்சு எல்லாரையும் தயார் பண்ணேன். அவன் பாரு, அவன் பார்த்தா ராமன் மாதிரி இருக்கிறான், அவன் கூட வர்றவன் லக்ஷ்மணன் மாதிரி இருக்கிறான், அவன் அப்படியே சோகத்தோட வருகிறான், ராமன் போன திசையை நோக்கி தொழுதுகிட்டே வர்றான். சரி, ராமன் கூட பிறந்தவன் தப்பு பண்ணுவானா, என்ன என் புத்தி என்று அவன் சொல்லுகிறான். யார்? தன்னை சுற்றி இருக்கக்கூடிய மக்களிடம் சொல்லுகிறான். அவ பரதன் வந்த உடனே அவன் கால்களில் பணிகிறான், பணிந்து சொல்றான், தாய் உரை கொண்டு தாதை உதவிய தரணி தன்னை. அற்புதமான பாட்டு. தாய் உரை கொண்டு தாதை உதவிய தரணி தன்னை, அம்மா வார்த்தையை வச்சு அப்பா கொடுத்த இந்த தரணி உலகத்தை தீவினை என நீத்து, இது நேர்வழியில் வந்ததில்லை, இது ஒரு தீவினை என நீத்து சிந்தனை முகத்தில் தேக்கி, அதை பத்தி கவலையோட அந்த முகத்துல கவலை பொடிய போயினை என்ற போது புகழி நோய் தன்மை கண்டால் 1000 ராமர் நின் கேள் ஆவரோ தெரியனம்மா என்று அப்படியே உருகுகிறான். கேள்விப்படுறான் எல்லாத்தையும். உங்க அப்பா சொல்லி உங்க அம்மா வாங்கி கொடுத்த இந்த நாட்டை தீவினை என்று ஒதுக்கி விட்டு கவலையை முகத்தில் தேக்கி இப்படி போயினை, அண்ணனை தேடி போயினையே, உன்னுடைய நிலையை கண்டால் 1000 ராமர் உனக்கு ஈடாக ஆவாரோ என்று குகன் பரதனை பார்த்து அப்படியே உருகி போகிறான், சிலிர்த்து போகிறான். அவனை பார்த்து அவன் காலில் விழுறான். உடனே பரதன் அவனை கட்டி தழுவி கொண்டு, எங்க அண்ணன் எங்கே இருந்தார் என்று கேட்கிறான். ராமன் இந்த இடத்துல தான்ப்பா இருந்தாரு, இங்க தான்ப்பா இருந்தாரு என்று அவன் காண்பிக்கிறான். உட்கார்ந்து அழுகிறான் பரதன். யார் இருந்தான் எங்க அண்ணன் என்று அழுகிறான் பரதன். பிறகு உடனே எங்க அண்ணனை கொண்டு போய் கங்கை கரையை தாண்டி விட்ட மாதிரி எங்களையும் கொண்டு போய் விடுங்க என்று அவனை கேட்கிறான். கேட்டதற்கு பிறகு குகன் கட்டளையிடுகிறான். எல்லா நாவாய்களும் வருகின்றன, அத்தனை படைகளும் கங்கையை கடக்கின்றன. குதிரை, ஆட்கள், இதெல்லாம் தேர், இதெல்லாம் நாவாயில ஏத்துறாங்க. யானை நீந்தியே கிடக்குதான், கங்கை நீந்தி கிடக்கிற போது கங்கை தள்ளும் விளையாடுதான். அதெல்லாம் எழுதுகிறார் கம்பர். அதெல்லாம் எப்படி அந்த கங்கையில் எப்படி யானைகள் நீந்தின என்பதெல்லாம் விளக்கமாக எழுதி கொண்டு வருகிறார். அப்போ ஒரு அற்புதமான காட்சி, முக்கியமான காட்சி பார்க்கணுங்கிறதுக்காக அப்ப அம்மாவும் வர்றாங்க, அந்த 3 அம்மாக்களும் வர்றாங்க, தாயார்களும் வருகிறார்கள். அப்போ கேட்கிறான், இந்த அம்மா யாரு அப்படின்னு மூத்த கோசலையை பார்த்து குகன் கேட்கிறான்.
கேட்கிற பொழுது பரதன் அவளை அறிமுகப்படுத்துறான். என்ன அருமையாக கம்பர் எழுதுகிறார் பாருங்க. முற்றத்தான் முதல் தேவி மூன்றுலகும் ஈன்றானை முன் ஈன்றானை பெற்றத்தால் பெரும் செல்வம் யான் பிறந்தலால் துறந்த பெரியாள் என்று எழுதுகிறார். அதாவது முதல் தேவி, என் அண்ணனுடைய என்னுடைய தந்தைக்கு முதல் தேவி, மூன்று உலகம் ஈன்றானை முன் ஈன்றானை. இந்த உலகம் மூன்று உலகங்கள் இருக்கிறதுல, இந்த மூன்று உலகங்களையும் படைத்த கடவுளை போன்ற முன் ஈன்றான் என்னுடைய ராமன், மூத்தவனாகிய ராமனை பெற்றதால் பெரும் செல்வம் பெற்றவள். அவளை பெற்ற ஒரே காரணத்துக்காக பெரிய புகழை, பெரிய செல்வத்தை அடைந்தவள் இவள். யான் பிறந்தலால் துறந்த பெரியாள். அந்த கழிவிறக்கம் பாருங்க, அப்பேற்பட்ட பெருமை அத்தையும் நான் ஒருத்தன் பிறந்த பாருங்க, அதனால போயிருச்சு அவளுக்கு என்று அறிமுகப்படுத்துகிறான். நம்மளா இருந்தா எப்படி சொல்லுவோம்? அதாவது இந்த பரதனுடைய மனநிலையை பாருங்க. அதான் பழிக்கஞ்சிய பரதன், அப்படிதான் சொல்லணும். அவன் அந்த குணம், அவன் வந்து ஒரு எப்படின்னா, இந்த எப்படி சொல்றது, அதாவது வந்து ஒரு பாதரசம் இருக்கு பாருங்க. அந்த பாதரசத்துல நீங்க தண்ணியை கலக்க முடியுமா? அது தனித்துதான் நிற்கும். அது அதற்குரிய தன்மை அப்படியே இருக்கும், ஜொலிக்கும். அது அது கூட நீங்க வேற எதையும் கலந்து விட முடியாது. அந்த பழி என்பதை வந்து அவன் மேல சொல்றதே முடியாத அளவிற்கு தான் அவன் பரதனானவன் அங்கே அவனுடைய பாத்திரம் அது படைக்கப்பட்டிருக்கிறது. தாய் இப்படி சொன்ன உடனே அஞ்சுகிறான். அப்பொழுதுதான் இப்ப கோசலை சொல்ற அந்த மாதிரி, நீ வந்து வரதா, அப்போ உனக்கு தெரியாதா, கேகையர்கோன் மகள் செய்த கைதவம் அறிந்திலை போலும் நீ என்று கோசலை கேட்கிற பொழுது, அப்பா உங்க அப்பா அம்மா செஞ்சது உனக்கு தெரியாதோ, அப்போ உனக்கு தெரியாம தான் நடந்துச்சா என்று கோசலை கேட்கிற பொழுது அப்படி துடிச்சு போகிறான். அப்பதான் இந்த வெஞ்சனம் சொல்றான். நான் கூட சொன்னேன் இல்லையா, இந்த பாவங்கள் எல்லாம் எனக்கு வந்து அடையும், எனக்கு தெரிஞ்சது நடந்திருந்தா என்று அவன் அங்கே கொதிக்கிறான். பிறகு வசிட்டர் சொல்லும் போது சொல்றான், நஞ்சு கொடுக்குற மாதிரியா நீ சொல்றாத, நீ அரசை ஏற்றுக்கொள்ளு என்று சொல்கிற போது நஞ்சு கொடுப்பது போல் நீ சொல்லுகிறாய். இப்படி அவனுக்கு ஒரு கழிவிறக்கம் வந்துருது. நம்மளாலதான் அண்ணனுக்கு இப்படி ஆயிப்போச்சு அப்படிங்கிற எண்ணத்துல அந்த கோசலையை அறிமுகப்படுத்துகிற போது சொல்லுகிறான், முற்றத்தான் முதல் தேவி மூன்றுலகும் ஈன்றானை முன் ஈன்றானை பெற்றதால் பெருஞ்செல்வம் யான் பிறந்தலால் துறந்த பெரியாள். அத்தனை பெரிய செல்வத்தை பெற்றவள் நான் ஒருத்தன் பிறந்ததுனால அத்தனையும் இழந்து விட்டாள் என்று கோசலையை அறிமுகப்படுத்துகிறான். குகன் அவனை அடங்குகிறான். உடனே அடுத்து சுமத்திரையை சொல்றான். கைகையை அறிமுகப்படுத்தல, சுமத்திரையை பார்க்கிறான். அற்புதமான வரி. இன்துணைவன் ராகவனுக்கு இலக்குவர்க்கும் இளையவர்க்கும் எனக்கு இல்ல. உடனே அப்படி சொன்னதுக்கு அப்புறம் கோசலை கேட்கிறா, யாருப்பா அது என்று கேட்கிறார். கேட்டதற்கு பிறகு பரதன் வந்து குகனை அறிமுகப்படுத்துகிறான். என்ன சொல்லுகிறான் என்று சொன்னால், இன்துணைவன் ராகவனுக்கு, அண்ணனுக்கு வந்து துணைவன், இலக்குவர்க்கும் இளையவர்க்கும் எனக்கும் மூத்தான். எங்க 3 பேரு, லட்சுமே சத்ருக்கனே நான், எங்க 3 பேருக்கும் மூத்தவன். குன்றனைய திருநெடுந்தோள் குகன் என்பான் நின்ற குடிசில். இந்த நிலத்துக்கு அரசன், குன்றனைய தோளுடையவன் பேர் குகன், அண்ணனுக்கு தோழன், அண்ணனுக்கு துணைவன், எங்களுக்கெல்லாம் அண்ணே என்று அறிமுகப்படுத்துகிறான். யார? குகனை வந்து கோசலை. உடனே கோசலை சொல்றா, ஐவீரும் ஒரு வீராய் அகலிடத்தை நெடுங்காலம் அழித்தீர் என்றார். கைவீர களிரணைய காலை இவன் தன்னோடு கலந்து நீங்கள் ஐவீரும் ஒரு வீராய் அகலிடத்தை நெடுங்காலம் அழித்தீர் என்றார். இதைத்தான் நான் சொல்றேன் பாருங்க. அதாவது கம்பர் அந்த பாத்திரங்களை சும்மா அவன் போற போக்கில் ஒரு வசனத்தை எழுதிட்டு போறது இல்லை. அந்த பாத்திரங்களுக்கு என்ன குணப்பண்போ பண்பு நலனோ அதை கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்றாருங்க. நான் அசந்து போனேன். யோசிச்சு பாருங்க. ராமர் கைகையை போய் பார்க்கிறாரு. கைகையை சொல்ற, ஆழிசூர் உலகம் எல்லாம் பரதனை ஆள நீ தாளிரும் தடைகள் தாங்கி தாங்கரும் துவமேற்கொண்டு 7 ஆண்டு திரும்பி வா என்று சொல்லுகிறான்னு சொல்றல்ல. இதை கேட்ட உடனே அவர் நேர திரும்பி வந்து கோசலையை பார்க்கிறாரு. கோசலையை பார்த்த உடனே கோசலை என்ன சொல்றா, என்னப்பா நீ வந்து நேர முடி சூட்டி இருக்கணுமே, ஒருவேளை ஒரு குளிக்கல, ஒண்ணும் பண்ணல, எந்த ஒரு அலங்காரம் செய்யாமல் சாதாரணமா வந்திருக்கு, எதுவும் பிரச்சனையா என்று கோசலை கேட்கிறார். அப்பொழுது ராமன் என்ன சொல்லுகிறார், உன் காதல் மைந்தன் யாரு, பரதன் தான் அரசால போகிறான் என்று ராமன் சொல்லுகிறான். இதை கேட்ட உடனே கோசலை எப்படி ரியாக்ட் பண்றா அந்த இடத்துல கம்பர் காமிக்கிறாரு. உடனே என்ன சொல்றான், முறைமை என்பது ஒன்று உண்டு, ஆயினும்
மும்மடங்கு நல்லவன் பரதன் நின்னிலும் நல்ல நாள். உன்னை காட்டிலும் பரதன் நல்லவன், அவனோடு இணைந்து ஆழி ஊழி காலம் வாழி என்று வாழ்த்துகிறான். அந்த இடத்துல நம்ம பார்த்தோம் இல்லையா? அப்ப என்ன சொல்ற கோசல, தம்பியோட சேர்ந்து ஒன்னா இருங்கப்பா, சண்டை போட்டுக்காதியப்பா, 2 பேரும் சேர்ந்து ஒன்னா வந்து ஆட்சி பண்ணுங்க என்று கோசலை சொல்லுகிறாள். தன் மகன் அரசால இல்ல, தன்னுடைய ஊரகத்தி கைகையினுடைய மகன் அரசாக போறான். அதை வந்து சொல்லுகிற பொழுது இவ எப்படி கொதிக்கணும். அவ என்ன சொல்றா, அவருடைய பண்பு நலன் பாருங்க, 2 பேரும் சண்டை போட்டுக்காம நல்லா இருங்கப்பா என்று சொல்லுகிறான். அதே மனநிலை பாருங்க இங்க, அதே மனநிலை. அந்த இடத்துல கம்பர் ஒரு வசனத்தை எழுதிட்டு இங்க வேற மாதிரி சொல்லல. அந்த கோசலினுடைய உணர்வு, மன உணர்வு, அவ எப்படிப்பட்டவள் என்பதை அப்படி மெயின்டைன் பண்றாரு. இந்த இடத்துல சொல்றா, என்ன சொல்றாருன்னா, அந்த கைகை கோசலை என்ன சொல்லுகிறாள், கைவீர களிரணைய காலை இவன் இந்த குகன் தன்னோடு கலந்து நீங்கள் ஐவீரும் ஒரு வீராய் அகலிடத்தை நெடுங்காலம் அளித்தீர். 5 பேர், இப்ப நாளோட சேர்ந்து இவனோட சேர்ந்து 5 ஆயிட்டு எல்லாம் 5 பேரும் ஒருத்தன் இந்த அகண்ட பாரத நிலத்தை ரொம்ப காலம் நீங்க ஆண்டு வாழுங்கப்பா என்று அறிவுரை சொல்கிறார். என்ன ஒரு எவ்வளவு ஒரு நுண்மையாக இந்த பாத்திரத்தை, இந்த காவியத்தை கம்பர் அரங்கேற்றிருக்கிறார். அதாவது நான் ஒண்ணு பொதுவா சொல்றேங்க. அதாவது இப்போ எவ்வளவோ இலக்கியங்கள் இந்த உலகத்துல வந்துட்டு போயிருச்சு. ஏன் திருக்குறள் நம்ம கையில இருக்கு? எத்தனையோ இலக்கியங்கள் ஆகி போயிடுது இல்லையா? ஏன் கம்பராமாயணம் கையில இருக்குன்னா, அதனுடைய தகுதி, அது காலமே நம்ம காப்பாற்றி நம் கைகளில் கொடுத்திருக்கிறது. அவ்வளவு சிறப்பாக செதுக்கி செதுக்கி இந்த கம்பராமாயணத்தை கம்பர் செய்திருக்கிறார். அதை நம்ம நெல்லை தீபன் தான் சொல்லுவார், நமக்கு தெரிஞ்சதெல்லாம் டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் என்று சொல்லுவார். அந்த மாதிரி நம்ம அறிய வேண்டிய, தெரிந்து கொள்ள வேண்டிய இவ்வளவோ செய்திகள் இருக்கு. அதுக்கு ஆயுள் போய்விடும், அது வேற கதை. ஆனால் நான் அசந்து போனேன். அந்த பாத்திர படைப்பு, அவர்களுடைய வாய் வார்த்தைகள் எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி இருக்கு பாருங்க. அப்படி கோசலை சொல்லுகிறார். சொன்ன பிறகு உடனே குகனுக்கு சுமத்திரையை இவன் அறிமுகப்படுத்துகிறான். யாரு? லட்சுமணன் அறிமுகப்படுத்துகிறான். அற்புதமான பாட்டு. இறந்தான் தன் இளந்தேவி யாவர்க்கும் தொழுகுலமாம் ராமன் பின்பு பிறந்தானும் உளன் என பிரியாதான் தனை பயந்த பெரியாள் என்று சொல்கிறார். அதாவது இறந்தான் தன் இளந்தேவி, இறந்தவன் யாரு? தசரதன். அவனுடைய இளந்தேவி, இளைய மனைவி. இப்ப பாருங்க, இதான் முக்கியமானது. யாவர்க்கும் தொழுகுலமாம் ராமன், எல்லோரும் தொழக்கூடிய ராமன் பின்பு பிறந்தானும் உளன், அவன் பின்னாடி பிறந்த ஒருத்தன் இருக்கான் ஐயா, ராமனுக்கு பின்னாடி பிறந்த ஒரு தம்பி இருக்கான் அப்படின்னு சொல்றதுக்கு அடையாளமா அவனை பிரியாம இருக்கானே ஒருத்தன், லட்சுமணன் ஒருத்தன், அவனை பயந்த பெரியாள் என்று சொல்கிறான். என்ன ஒரு, அதாவது நான் அசந்து போனேன். எப்படி லட்சுமணன் சொல்றான் பாருங்க. அதாவது அண்ணனுக்கு கூட ஒருத்தன் பிறந்தான்னு சொல்றதுக்கு அடையாளமா ஒருத்தன் கூடவே இருக்கானே லட்சுமணன், அவனை பயந்த பெரியாள் என்று சுமத்திரையை அறிமுகப்படுத்துகிறார் கம்பர். பரதன் அறிமுகப்படுத்துகிறான். கைகையை விட்டுறான். விட்டதுக்கு பிறகு குகன் கேட்கிறான், இந்த அம்மா யாருங்க என்று கைகையை சுற்றி இவர் யார் என்று கேட்கிறார். கேட்கிற பொழுது பரதன் சொல்றான், எல்லாரும் கவலையில அழுது இந்த உயிர் இருக்கா இல்லையான்னு அவ்வளவு நொந்து நூலாய் போயிருக்கிறப்போ, இடரில்லா முகத்தோட இவள் இருக்கிறாளே, எந்த ஒரு துன்பமும் இல்லாத முகலோடு கல்லு மாதிரி ஒரு முகத்தை வைத்துக் கொண்டிருக்கிறாளே, இவள் உனக்கு தெரியலையா? இவள் தான் என்ன ஈன்றாள் என்று சொல்லுகிறான். படரெல்லாம் படைத்தாளை, இந்த துன்பமெல்லாம் படைத்தவளை, பழி வளர்க்கும் செவிலியை, தன் பால் பாவி குடரிலே நெடுங்காலம் கிடந்தேற்கும் உயிர் பாரம் துறைந்து தேய உடரெல்லாம் உயிரிலா என தோன்றும் உலகத்தே ஒருத்தி என்றே இடரிலா முகத்தாளை. அதாவது இந்த தீமைக்கெல்லாம் படைத்தவள், படர் அனைத்தும் படைத்தவளை, துன்பங்கள் அனைத்தையும் காரணம் இவன். பழி வளர்க்கும் செவிலியை, எனக்கு பழியை, தீரா பழியை எனக்கு உண்டாக்கிய ஒரு செவிலித்தாயை போன்றவள். எல்லா இந்த உலகமே உடர் உயிர், உடம்பு உயிர் இருக்கா அப்படின்னு கவலைப்பட்டு ஒவ்வொருத்தர் நொந்து நூலாய் இருக்கக்கூடிய இந்த சமயத்தில் இடரில்லா முகத்தாளை, அந்த துன்பமும் இல்லாத முகத்தோடு இருக்கிறாளே, இப்ப உனக்கு பார்த்தவனே தெரியலையா? இன்னின்றாள் என ஈன்றாள், இவதான் என்ன பெத்தவ என்று கைகையை அவன் அறிமுகப்படுத்துகிறான். எப்படி இருக்கும் பாருங்க. இந்த இடத்துல ஒரு அற்புதமான பாட்டு. அதாவது
நெடுங்காலம் கிடந்து ஏற்கும் உயிர்ப்பாயிரம் என்று சொல்கிறார். நெடுங்காலம் கிடந்து ஏற்கும், அதாவது 12 மாதங்கள் பரதன் கைகையினுடைய வயிற்றில் இருந்தான். 12 மாதங்கள், எல்லோரும் 10 மாதங்கள்னா 12 மாதங்கள் நெடுங்காலம் தன் வயிற்றில வைத்து என்னை பெற்று எதற்காக பெற்றாள்? இப்படி ஒரு பழி எனக்கு சேருவதற்காக அப்படி பெற்றாள். அப்படி பெற்றவள் தான் இங்கே நிற்கிறாள் என்று அந்த இடத்துல குறிக்கிறார். அது ஒரு நுணுக்கமான ஒரு செய்தி. இப்படி அறிமுகப்படுத்தி விட்டு கைகை ஒன்றும் சொல்ல முடியல, அவ பேசாம இருக்கா. தாய்மார்கள் 3 பேரையும் சிவிகையில ஏற்றி அவர்களை வர சொல்லிட்டு பரதன் நடந்து போகிறான். இப்ப நடந்து போகிற பொழுது கங்கை கரையை கடக்கிறார்கள். கடந்து போகிற பொழுது அங்கே பரத்வாசன் என்கிற முனிவர் அவர்களை எதிர்கொள்கிறார். இதோடு அந்த 6 கங்கை கான் படலம் முடிகிறது. அடுத்த படலம் திருவடி சூட்டு படலம். இது ரொம்ப உணர்ச்சிமயமான படலம். இந்த படலத்தோடு நம்ம அயோத்தியா காண்டத்தை நிறைவு செய்கிறோம். கம்பர் நிறைவு செய்திருக்கிறார். ஆகவே இந்த திருவடி சூட்டு படலத்துல இப்ப வந்துட்டோம். உடனே பரதன் அந்த பரத்வாசரை பார்த்து வணங்குகிறான். உடனே அவர் ஆசி கூறுகிறார். பூசிக்கொண்டு என்ன சொல்லுகிறார்னா, நீ ஏப்பா அந்த மரபுரி எல்லாம் சுமந்து கொண்டு வருகிறாய்? திருமுடி தரிக்க வேண்டிய நீ ஏன் மரபுரி தரித்து கொண்டு வருகிறாய் என்று கேட்கிறான். உடனே பரதன் அதற்கு விடை சொல்றான். அண்ணன் தவம் பண்றார், நானும் தவம் பண்ண வந்துட்டேன், அண்ணனத்தை அரசால வைக்க வேண்டும் என்று சொல்லுகிறான். உடனே ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறார் பரத்வாச முனிவர். பிறகு அங்க இருக்கக்கூடிய சேனைகள் அத்தவருக்கும் அவர் விருந்து வைக்கிறார். பிறகு அந்த விருந்தை எல்லா சேனைகளும் சாப்பிடுகிறார்கள். ஆனால் பரதன் வெறும் காயும் கனியையும் சாப்பிட்டுட்டு தரையில படுத்து தூங்குறான். அண்ணன் மாதிரியே காயும் கனியையும் சாப்பிட்டுட்டு தரையில் புழுதியில் வதிக்கிறான் என்று போடுகிறார்கள். அதாவது தரையில படுத்து தூங்குறான். பிறகு இரவு கழிகிறது. காலையில எழுந்து ராமனும் லக்ஷ்மண் சீதை இருக்கக்கூடிய சித்திரகூடத்தை போய் சேர்கிறார்கள். அந்த நெருங்குகிறார்கள். நெருங்குற பொழுது ஒரு பெரிய சத்தம். அந்த சத்தத்தை கேட்ட உடனே காவல் காத்து கொண்டிருக்கிற லட்சுமணன் ஓடி போய் ஒரு மலை மேல ஏறி நின்று பாக்குறான். பார்த்தா பெரிய யானை வருது, பெரிய கூட்டம் வருது. தெரிஞ்சு போயிருது, நம்ம ஊர் மக்கள் தான் வர்றாங்க, சேனை வருகிறது, படை வருகிறது. பரதன் வர்றான்னு தெரிஞ்சு போச்சு. அவனுக்கு கோபம் தாங்க முடியல. எங்க அண்ணன் இங்க நம்ம இவ்வளவு தூரம் கிளப்பி விட்டுட்டு காட்டுக்கு அனுப்பி விட்டுட்டு குகன் மாதிரியே இவனும் கொதிக்கிறான், நம்மளோட கொல்றதுக்குள்ள வர்றான் அந்த பரதன், விடக்கூடாது என்று அந்த மலையிலிருந்து குதித்தனர். பாரிடை குவடு நீரெழ மதித்தனன், ராமனை விரைவில் எய்தினான். மதித்திலன் பரதன் நின்மேல் வந்தான், மதில் பதிப்பெருஞ்சேனையின் பரப்பினான். அந்த மலையிலிருந்து குதிச்சான். குதிச்சு வேகமா போய் ராமனை போய் பார்த்தான். பார்த்துட்டு நம்மளை மதிக்கல, நம்மளை மூத்தவன் நினைக்கல, நம்ம மேல அவன் பயம் இல்லை. அவன் பரதன் வந்துகிட்டு இருக்கான். பெருஞ்சேனையின் பரப்பினான். பெரிய சேனையை கூட்டி கொண்டு இங்க வர்றான்னா, சண்டைக்கு வர்றான்னா என்று போய் ராமன்ட்ட குதிக்கிறான். குதிச்சுட்டு உடனே அவசர அவசரமா எடுத்து அந்த போர்க்கோளம் செய்கிறான். இந்த வில்ல எடுத்து மேல மாட்டிக்கிறான். மர உரிய எடுத்து அந்த அம்பரா துணியில் அம்புகள் எல்லாம் லோட் பண்றான். சண்டைக்கு ரெடி ஆகிறான். சண்டை ரெடி ஆகிட்டு வீரமா பேசுறான் ராமனை பார்த்து. சரியா? வீரமா பேசுறான் ராமனை பார்த்து. என்ன சொல்லுகிறான்? அற்புதமான பாட்டு. இருமையும் இழந்த அப்பரதன் ஏந்து தோள் பருமையும், அன்னவன் படைத்த சேனையின் பெருமையும், நின் ஒரு பின்பு வந்த என் ஒருமையும் கண்டு இனி உவத்தி உள்ளம் நீ சொல்லுகிறான். வீரமா பேசுறான். அங்கே குகன் பேசுற மாதிரி என்ன சொல்றான்? இருமையும் இழந்த பரதன். அந்த பரதன் யாரு? இந்த உலகத்து வாழ்க்கையும் புகழையும் இழந்தான், மேலுலகத்தினுடைய அந்த வாழ்வையும் இழந்தான். இருமை இழந்த இந்த பரதன் அவன் ஏந்துதோள் பருமையும் அவனுடைய வீரத்தையும், அன்னவன் படைத்த சேனையின் பெருமையும், அவன் கொண்டு வந்த அந்த சேனையனுடைய பெருமை என்ன, அது எல்லாத்தையும் பார்த்து அதன் முன்னால் என்னுடைய ஒருமை, நான் ஒருத்தன் அவங்களை என்ன பண்றேன்னு பாரு, பார்த்து உவத்தி உள்ளம் நீ, உள்ள மகிழ்வாய், உள்ள மகிழ்வாய் நீ பாரு. இம்மை மறுமை என்கிற 2 பெருமையும் இழந்த பரதரையும் அவனுடைய பெரிய சேனையினுடைய பெருமையையும் என்னுடைய ஒருமை, நான் ஒரு ஆளா நின்று அவங்களை ஒழித்து கட்டுவதை பார்த்து உள்ளம் உவத்தி நீ, உள்ள மகிழ்வாயனா என்று வீர உரை பேசுகிறான் லக்ஷ்மணன். இதை பார்த்து அடுத்து சொல்றான், இதுல விரைந்து ஒரு நொடியில் அவங்களை காலி பண்றேன். விரைந்து ஒரு நொடியில் என்கிற வார்த்தைகளை போடுறார் கம்பர். இவ்வளவு பெரிய சேனையையும் ஒரு நொடியில் காலி செய்வேன். எப்படி என்று சொன்னால், முப்புறம் சுடும் ஒருவனின் பொலிவன் யான். அற்புதமான பாட்டு. ஒரே நொடிய எடுத்துக்கிட்டு சொல்றேன் விளக்கம். அறம் சுட அழல் நிமிர் அலங்கல் வேலினாய், விரைந்து ஒரு நொடியில் இவ் அணிக வேலையை உரம் சுடுவணி கணை ஒன்றில் வென்று, ஒரே ஒரு கணையில வென்று
முப்புறம் சுடும் ஒருவனின் பொழிவேன். முப்புறத்தையும் சுட்டானே யாரு? சிவபெருமான். அவனை போல பொழிவேன், அப்படியே தோற்றம் தருவேன் நான் பாரு என்று வீராவேசமா பேசுறான். முப்புறம் எரித்த சிவன் கதை உங்களுக்கு தெரியும் இல்லையா? அது முப்புறம்னா தாரகாசுரன் என்கிற ஒரு அரசனுடைய குழந்தைகள் 3 பேர் அரக்கன்கள். தாரகாட்சன், கமலாட்சன், வித்தின்மாலி. இவங்க 3 பேர் வெள்ளி, இரும்பு, தங்கம், இது 3ஆல கோட்டை செஞ்சு, ஒருத்தன் வெள்ளி கோட்டை, ஒருத்தன் தங்க கோட்டை, ஒருத்தன் இரும்பு கோட்டை, இதனால கோட்டைகளை செஞ்சு தேவர்களை துன்புறுத்துவாங்களாம். கோட்டையோடய பறந்து வருவாங்களாம், தேவர்களை அள்ளி அள்ளின்னு அழிச்சிட்டு போயிடுவாங்களாம். இந்த 3 பேரும் பெரிய சிவபக்தர்கள். ஆகவே அவர்களை அழிக்க முடியவில்லை. உடனே நேரா போய் தேவர்கள் எல்லாரும் போய் சிவபெருமானை வேண்டுகிறார்கள். உடனே சிவபெருமான், என் பக்தனை நான் என்னப்பா பண்ண முடியும் என்று சொல்லுகிறார். உடனே அப்போ எல்லாம் ஒரு சூழ்ச்சி பண்ணி அந்த 3 பேர்களையும் சிவபக்தியை இழக்குமாறு செய்கிறார்கள். அதாவது நாத்திகம் பேசக்கூடிய மக்களை அவனுக்கு அனுப்பி, புத்தர்கள் போன்றவர்களை அனுப்பி, கதை வருது, அவர்களை சிவபக்தியில் இருந்து நழுவ செய்கிறார்கள். நழுவதற்கு பிறகு உடனே சிவபெருமான் அவர் கொள்வதற்கு கிளம்புகிற பொழுது என்ன செய்யறாருன்னா, அந்த மலை இருக்கு பார்த்தீங்களா, மலையை வில்லாக ஆக்குகிறார். அந்த வாசுகி பாம்பை சரமா வச்சுக்கிறார். தேவர்கள் எல்லாரையும் குதிரையா வச்சுக்கிட்டு அவர்களை கொல்ல போகிற பொழுது இந்த தேவர்களுக்கு என்ன நினைப்பு வந்துச்சான், நம்ம சிவபெருமான் பெரிய ஆள் நினைச்சான், கடைசியில இந்த ஆள் நம்மளை வச்சுதானே அவங்களை ஜெயிக்க போறாரு என்கிற ஒரு எண்ணம் வந்துச்சான் தேவர்களுக்கு. இவர் இவங்களை ஜெயிப்பதற்கு நம்மளாம்ல தேவைப்படுது, நம்மளை வச்சுல அவர் ஜெயிக்க போறாரு என்கிற ஒரு எண்ணம் வந்ததற்கு பிறகு அந்த எண்ணம் உடனே சிவபெருமானுக்கு தெரிஞ்சு உடனே சிரிச்சாரம். அந்த சிரிப்பிலே அந்த முப்புறம் அந்த 3 கோட்டைகளும் சாம்பலாகி அவர்களும் அழிந்தார்கள். பெரும் சிரிப்புல. இந்த ஆயுதங்கள் எதையுமே அவர் பயன்படுத்தவில்லை. அவர்கள் நினைத்த அந்த ஒரு தற்பெருமை நினைத்த அந்த தேவர்களுடைய எண்ணத்தை எண்ணிய மாற்றத்தில் ஒரு சிரிப்பு சிரித்த சிவபெருமான் அதில் 3 புறமும் அழிந்தது. அதுவும் ஒரு நொடியில் அழிந்தது. அதை ஞாபகப்படுத்தி சொல்றேன். அப்படி முப்புறமும் அழித்த சிவபெருமானை போல இவர்களை விரைந்து ஒரு நொடியில் அழித்து பொழிவேன். அதை நீ பாப்பனா, வரதான் பாரு என்று பரதன் இங்கே வீராவேசமா பேசுறான். உடனே ராமன் பார்க்கிறாரு. பார்த்துட்டு பரதனுக்கு செழிவுக்கிறார். என்ன சொல்றாரு, ரொம்ப அற்புதமான கட்டம்ங்க. நான் இதை உண்மையிலே அழுதுட்டேன். இதை படிக்கும்போது அழுதுட்டேனா, என் கண்ணுல இருந்து கண்ணீர் வருவதை என்னால் கட்டுப்படுத்த முடியவில்லை. ராமர் சொல்றாரு, இலக்குவ உலகம் ஓர் ஏழும் நீ கலக்குவன். இலக்குவா, இந்த 7 உலகத்தை 7 உலகத்தையும் நீ கலக்குவ. விளக்குவது அரிது, அது விளம்பல் வேண்டுமோ? நீ கலக்க கருதினால் அதை விளக்குவது அரிது. நீ நினைக்கணும், கலக்கணும் நினைச்சேன்னு வச்சுக்க, அதை விளக்குதல் அரிது, அது தடுக்க முடியாது என்பதை விளங்கவும் வேண்டுமோ, விளம்பவும் வேண்டுமோ, சொல்லவும் வேணுமா? புலக்குறித்து ஒரு பொருள் புகழ கேட்டியால் அது உன்னால முடியாது, இங்க யாராலையும் தடுக்க முடியாது. ஆனாலும் நான் ஒண்ணு சொல்றேன், அதை கேளு. நான் ஒரு செய்தி உனக்கு சொல்றேன், அதை கேளு. என்ன தெரியுமா? அதாவது அதுக்கு ஒரு பாட்டு போடுறாரு. இந்த பரதன் இருக்கானே, இந்த பரதன் அறத்தை போன்றவன். அதாவது நீ நினைக்கிற மாதிரி அந்த சண்டைக்காக வரல, அறத்தை ஒத்தவன் அவன். இணைத்து உள மறை அவை இயம்பற்பாலன பனைத்திரள் கரகரி பரதன் செய்கை. அதாவது இந்த வேதங்கள் இருக்கு பாத்தீங்களா, அந்த வேதங்கள் எல்லாம் என்ன சொல்லுகிறதோ அதை சொல்லுவதை செய்கையாக செய்கிறவன் அப்பா பரதன். நீ நினைக்கிற மாதிரி அவன் சண்டைக்கு வர்றவன் இல்ல. இந்த வேதங்கள் எல்லாம் என்ன செய்தியை சொல்லுகிறதோ அந்த செய்திகளை அவன் செய்கையாக செய்கிறவன் பரதன். அவனுடைய ஒழுக்கங்கள் தூய ஒழுக்கங்கள். அவனுடைய அந்த அற உள்ளத்தை, அவனுடைய செய்கையை, அவனுடைய தூய்மையை நீ புரிந்து கொள்ளவில்லை. எதனால் புரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால், என் மேல் உள்ள அன்பினால் நீ அதை புரிந்து கொள்ள. என் மேல் உள்ள பாசத்துல நீ பரதனுடைய அந்த அற்புதமான மனதை புரிந்து கொள்ள மறந்து விட்டாய் என்று பரதனுடைய பெருமையையும் சொல்லி, அதே சமயத்தில் லட்சுமணனுடைய குற்றத்தை குற்றமாக சொல்லாமல் என் மேல் உள்ள அன்பால நீ உன்னை அதை பார்க்க மறந்துட்ட என்று சொல்லுகிறார். சேன் உயர் தர்மத்தின் தேவை செம்மையின் ஆணியை அன்னது நினைக்கலாகுமோ. தர்மத்தினுடைய அச்சாணி யார் என்று சொன்னால் பரதன். தர்மத்தாய் இருக்காளே, அந்த தர்மத்தை போன்றவன்.
தர்மம் அறம் என்பதற்கு ஒரு அச்சாணியை போன்றவன் பரதன் பூனியல் மொம்பினாய். அவன் கூட சண்டை போடுறதுக்காக ரெடி ஆகிறிய நீ? போந்தது ஈண்டு நான் சொன்னதை கேட்டு காணிய நீ இது பின்னும் காண்டியால். நீ கொஞ்சம் இங்க இரு, என்ன நடக்க போகுதுன்னு மட்டும் பாரு. நீ அவன்கிட்ட சண்டை போடுறதுக்காக போர் தொழில கிளம்புறிய. அவன் யார் தெரியுமா? தர்மத்துக்கு அச்சாணியை போன்றவன், அறத்துக்கு அச்சாணியை போன்றவன் பரதன். நீ புறப்பட்ட வாக்குல இரு, இனிமே நடக்க போறது மட்டும் பார் என்று அவர் சொல்லுகிறார். ராமன் அங்க இருக்கான்னு தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்ச உடனே பரதனும் சத்ருக்கனும் சேனையை பூரா பின்னாடி நிப்பாடிட்டு ஐயா தூக்கி கும்பிட்ட வாக்குல முதல்ல வர்றாங்க. முன்னாடி வருகிறார். சேனையை பின்னாடி நிப்பாட்டி ஒரு 2 பேர் மட்டும் முன்னாடி வர்றாங்க. ராமன் பரதனை பார்க்கிறான். அதை கப்பர் எழுதுகிறார், பரதன் எப்படி இருக்கிறான் என்று எழுதுகிறார். தொழுதுயர் கையினன், துவண்ட மேனியன், அழுதனி கண்ணினன். அழுகின்ற கண்ணினன். அழுது அந்த கண்ணு அழுகிருச்சான், அந்த அளவுக்கு கண்ணினன். அவலம் ஈதன எழுதிய படிவம் ஒத்து எய்துவான். இந்த அவலம்னு உலகத்துல ஒண்ணு இருந்துச்சுன்னா, இந்த அவலத்துக்கு ஒரு உருவம் கொடுத்தா எப்படி இருக்குமோ அதை போல இருந்தானா பாருங்க. ஐயோ, ஒரு அவலம், அந்த அவலத்துக்கு ஒரு உருவம் எழுதினால் எப்படி இருப்பானோ அப்படி இருந்தாலும் பரதன். தொழுது உயர் கையினன், தொழுதுவாக்கு தூக்கிய கையினன், துவண்ட மேனியன், அது தொய்ந்து போன உடம்பு, அழி கண்ணினன், அழுது அழிந்து போன கண்ணினன், அவலம் ஈதன எழுதிய படிவம் ஒத்து எய்துவான். அவலம்ங்கிறதுக்கு ஒரு உருவம் கொடுத்தா, ஒரு படிவம் கொடுத்தா எப்படி இருக்குமோ அதை ஒத்து எய்தினான், வந்தான். உழுது உணர் சிந்தையான், அனைத்தையும் முழுமையாக உணரக்கூடிய அறிவு படைத்தவன். முடிய நோக்கினான். அந்த வரக்கூடிய அந்த இவனை பரதனை தலையிலேருந்து கால் வரைக்கும் பார்த்தார் ராமர். தலையிலேருந்து கால் வரைக்கும் அவரை பார்த்தாராம். உடனே ராமன் சொன்னார லட்சுமண்ட, கார்புர் மேனிய கண்ணன் காட்டினான், ஆர்புர் வரிசிலை இளைய ஐயா, நீ தேர்பெரும் தானையால் பரதன் சீரிய போர் பெரும் கோலத்தை பொறுத்த நோக்கு என்று சொன்னான். அதாவது ஒரு பெரிய சேனையை அழிக்கிறதுக்காக வில் எடுத்துக்கிட்டு வீரமா கிளம்புனியடா தம்பி, இளைய ஐயா, இளையவனே, அந்த பெரிய சேனையை கொண்டு சீறிக்கிட்டு வந்த பரதனுடைய அந்த பெருத்த கோலத்தை பொறுத்த நோக்கு. நல்லா பாருப்பா, அவன் சேனையை கூட்டிக்கிட்டு சண்டைக்கு வர்றான் அப்படிங்கிறது, கிளம்புனிய சண்டைக்கு அந்த தேர்பெரும் தானையால் பரதன் சீரிய போர் பெருங்கோலம், அந்த பெருங்கோலத்தை பொறுத்த நோக்கு, நல்லா பாரு, எப்படி சண்டைக்கு வர்றான் பாரு என்று காண்பித்தான். அந்த துன்பத்தோட வரக்கூடிய பரதனை பார்த்து அப்படியே உருகுகிறார் ராமர். பாத்தியா தம்பி எப்படி வர்றான் பாரு, இவனை போய் சண்டை போட போனியே என்று இளையவனுக்கு புத்தி சொல்றான். இப்படிதான் அண்ணன் புத்தி சொல்லணும் தம்பி. தம்பியினுடைய அந்த உள்ள கிடக்கையை, அவன் உணர்ச்சியை, தன்மேல் கொண்ட அன்பை உணர்ந்து கொள்ளுகிற ராமன் லட்சுமணனுக்கும் அவனுக்கு உணர்த்துகிற அதே பாங்கில் பரதனுடைய அன்பை புலப்படுத்துகிறான். அதை பார்த்தோன்னே லட்சுமணனுக்கு கண்ணீர் வடித்து நிற்கிறான். எல்லொடுங்கிய முகத்து இளவன் நின்றான், மல்வொடுங்கிய புகத்தவனை வயது எழும் சொல்லொடும் சினத்தோடும் உணர்வு சோறுதர வெள்ளொடும் கண்ண நீர் நிலச்சி விழவு. அந்த வேலும் அந்த கையில இருந்த வில்லும் கீழே விழுவுதான், கன்னத்துல இருந்த நீரும் கீழே விழுவுதான். விழுவு மாதிரி கலங்கி போய் கண்ணீர் வடிய நிற்கிறான் லட்சுமணன். இங்க பரதன் வந்து பக்கத்துல விழுந்து அப்படியே காலில் விழுவுறான். காலில் விழுந்து அண்ணனை பார்த்து சொல்றான், அறம்தனை நினைத்திலை அருளை நீத்தனை. அண்ணே நீ என்னென்ன பண்ண, அண்ணன் நீ என்ன பண்ணிட்டு வந்திருக்க? அறம்தனை நினைத்திலை, அறம்ங்கிறத நீ நினைச்சு கூட பார்க்கல. அருளை நீத்தனை, எங்கள் மேல் வைத்த அருள் இருக்கு பத்தியா, அந்த அருளையும் விட்டுட்ட. துறைந்தனை முறைமையை, எது முறையோ காலகாலமா வரக்கூடிய முறைமை, மூத்தவன் அரசாளுங்கிற முறைமையை துறந்து விட்டாய். மறந்தனன் மலர் அடி வந்து வீழ்ந்தனன், இறந்தனன் தாதையை எதிர்கொண்டு அண்ணவே. நீ சொல்லிக்கிட்டே வர்றான் பாருவேன். அண்ணே நீ என்ன பண்ண, என்னென்ன பண்ணிட்டு வந்துட்ட, நீ என்ன பண்ணிட்டு வந்த இந்த காட்டுக்கு? அறத்தை விட்டுட்ட, எங்கள் மேல உள்ள அருள் அன்பு அத்தனையும் துறந்து விட்டாய். முறைமைன்னு ஒண்ணு இருக்கு, மூத்தவன் அரசாளுங்க இருக்கு, அத்தனையும் சொல்லிட்டாய். சொல்லிட்டு வந்தவனே மறந்தனன், என்ன சொல்ல வந்தவனே மறந்தனன், மறந்து மலரடி வீழ்ந்தனன், அவன் காலில் விழுந்துட்டான். யாரு? பரதன். இறந்தனன் தாதையை எதிர்கொண்டவே, அதாவது இறந்து போன அப்பாவை நேர பார்த்த மாதிரி இருந்துட்டான் பரதனுக்கு.
இறந்து போன தந்தையை நேரா பார்த்தான். தந்தையை உயிரோடு பரதன் பார்க்கவில்லை. வரும் பொழுது எண்ணெய் கடல்ல இருக்கான் தசரதன். அந்த அப்பா வந்து நேரடியா பார்த்த மாதிரி பரதன் வந்து அண்ணனை பார்த்த உடனே பேசிக்கிட்டே வரான். பேச்சு அதுக்கு மேல பேர்ல காலில் விழுந்துறான். தந்தையை நேரடியா பார்த்த தனையனை போல அவன் அங்கே விழுகிறான். விழுந்த உடனே ராமன் மனம் கலங்கி பரதனை தடுறான். ராமன் பாக்குறான் நான் தம்பிய, அதாவது உனக்கு உயிர் இருக்கா, உண்டுகோள் உயிர் என ஒடுங்கினான் ஒரு கண்டன். இந்த பரதன் வர்றது எப்படி இருக்கானா, இவன் உடம்புல உயிர் இருக்காப்பா என்று சந்தேகப்படுற அளவுக்கு இருக்கானா பரதன். சாப்பிடல, ஒண்ணும் பண்ணல, அண்ணன் கேட்டதுல இருந்து போனதை கேட்டதுல இருந்து இப்ப கூட பரத்வாசம் இருந்து எல்லாரும் விருது கொடுக்குறாங்க. இவன் வெறும் காய்கனியை தான் போடுறான். அவன் உடம்புல உயிர் ஒட்டிக்கிட்டு இருக்கு, அவ்வளவுதான். அப்படிப்பட்ட நிலையில தம்பி வர்றான். பார்த்த உடனே ராமன் அப்படியே கலங்கிடுறான். உண்டுகோள் உயிர் என ஒடுங்கினான் உருக்கண்டனன். அவனுடைய உருவத்தை பார்க்கிறான். கண்ணன் கண் எனும் புண்டரீகம் பொழி புனல் அவன் சடாமண்டலம் நிறைந்து போய் வழிந்து சோரது. பரதன் வந்து இந்த காட்சியை கற்பனை பண்ணுங்க. பரதன், அண்ணே என்ன பண்ண நீ இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு வர்றான். அப்பா பார்த்த மாதிரி இருக்கு, காலில் விழுந்துடுறான். அவன் நடந்து வந்து விழுந்த உடனே உடம்புல உயிர் இருக்காப்பா என்று நினைக்கிற அளவுக்கு அப்படியே நொடிச்சு போயிருக்கக்கூடிய பரதன் அவனை பார்த்த உடனே ராமன் கண்ல இருந்து கண்ணி மலையா குட்டி நிறைய கால் படுத்திருக்கக்கூடிய தசரத பேர் பரதனுடைய சடைமுடியில போய் விழுதல் தண்ணி. அந்த அளவிற்கு அப்படியே உருகுகிறான். புண்டரீகம் பொழி புனல், அப்படியே பொழிகிறான் தண்ணி, அருவி மாதிரி. அவன் சடாமண்டலம் நிறைந்து போய் வழிந்து சேரவே அவன் தலையெல்லாம், அந்த பரதனுடைய தலையெல்லாம் நிறைஞ்சு மேல வழிகிற அளவிற்கு கண்ணீர் விடுகிறான். யாரு? ராமன். எப்படிப்பட்ட சகோதரர்கள் பாருங்க, எப்படி அந்த காட்சியை அமைக்கிறார் கம்பர். ராமனுடனே அவனை கட்டி பிடிச்சிட்டு தழுவுகிறார். அந்த தழுவுற காட்சியை கம்பர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், நியாயம் அத்தனைக்கும் ஒரு நிலையம் ஆகினான் தயா முதல் அறத்தினை தழுவியது என்னவே. இந்த உலகத்தினுடைய நீதி நியாயம் அத்தனைக்கும் நிலையம் இருந்ததுன்னா, நேற்று தான் அவர் சொன்னார், ஐயா தேசாபிமானன் சொன்னார், கடலுக்கு பொழிலுக்கு வந்து மீன் நிலையம் என்று சொன்னார். அது மாதிரி நியாயம் அனைத்திற்கும் ஒரு நிலையம் யார் என்று சொன்னால் ராமன். அந்த ராமன் அறத்தை தழுவினால், அந்த அறத்தை அறமாகிய ஒரு கடவுளை தழுவினால் எப்படி இருக்குமோ அது போல ராமன் பரதனை தழுவினான் என்று அங்கே கம்பர் காட்டுகிறார். உடனே அழுது கழுவி முடிச்சுட்டு அவனை சேர்த்திட்டு இப்பதான் ட்விஸ்ட். ராமர் கேட்கிறாரு, அப்பா எப்படி இருக்காரு, நல்லா இருக்காரா என்று கேட்கிறார். ஐய ஆள் உடை மல் உயர் தோழி நான் வலியனும், அப்பா நல்லா இருக்காரா என்று ராமன் தந்தை நடத்திய சொல் கேட்கிறான். உடனே தந்தை இறந்ததை பரதன் சொல்றான். ராமன் உடனே மயங்கி விழுகிறான். இதை கேட்ட உடனே தாங்க முடியாமல் மயங்கி விழுகிறான். பிறகு புலம்புகிறான், அப்பா இறந்தது. இதெல்லாம் ஒரு பெரிய கொடுமை இல்லையா? தந்தை, உயிர் தந்தை, உயிரனே தந்தை இறந்ததை வந்து அறிந்து கொள்ள முடியாத நிலை, அவனுக்கு எந்த சடங்குகளும் செய்ய முடியாத நிலை. அப்படிப்பட்ட ஒரு கையர் நிலையில் ராமன் இருக்கிறான். கலங்குகிறான், புலம்புகிறான். அதெல்லாம் கம்பர் எழுதுகிறார். அப்பதான் முன்னாடி கூட பார்த்திருக்கோம் அந்த பாட்டு. நந்தா விளக்கணைய நாயகனே நானிலத்தோர் தந்தாய் தனி அறத்தின் தாயே தயா நிலையே. அது அறத்தினுடைய தாய் போன்றவன் தசரதன். எந்தாய் இகழ்வேந்தர் ஏரே இருந்தனையே அந்தோ இனி வாய்மைக்கு ஆர்வலரோ மற்றுமே. சத்தியத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா யார் இருக்கு அந்த உலகத்துல, நீ போயிட்டியா என்று புலம்புகிறார் ராமர். இப்படி ஒரு நிறைய பாடல்கள் இருக்கிறது. அவர் சொல்றார், நான் காணடைந்தேன் என தெரியாது காவலா வானடைந்தாய். நான் வந்து காட்டுக்கு வந்துட்டேன்னு அது கேட்ட உடனே நீ உயிரை கொடுத்துட்ட. இந்த மாதிரி நீ உயிரை கொடுக்கறதுக்காக நான் வந்து பிறந்தேன், நான் பிறந்ததுனால தானே நீ உயிர் கொடுத்தாய் என்றெல்லாம் புலம்புகிறார் ராமர். உடனே ராமனை எல்லாரும் தேற்றுகிறார்கள். தாய்மார்கள்லாம் வந்து தேற்றுகிறார்கள். தாய்மாரை பார்த்த உடனே அவருக்கு தாங்க முடியல. என்னம்மா அப்பா என்னாச்சு ஏன்னு அழுகிறார். அதுக்கெல்லாம் பாடல் போடுகிறார் கவிஞர். அப்ப வசிஷ்டர் வந்து அவருக்கு ஆறுதல் சொல்லுகிறார். உலகத்தினுடைய உண்மை, உயிரினுடைய நிலையாமையை குறித்தெல்லாம் சொல்லுகிறார். மகாபாரதத்துல கீதை அந்த உயிரினுடைய நிலையாமையை குறித்து சொல்லுவது போல, கிருஷ்ணன் சொல்றது போல இந்த இடத்துல கம்பர் வசிஷ்டன் வாயிலாக சொல்லுகிறார். ஒரு அற்புதமான 2 பாடல்கள் இருக்கின்றன. அதுல ஒரு சில செய்திகள் மட்டும் சொல்றேன். பெறுவதன் முன் உயிர் பிரிதல் காண்டியால் 60,000 ஆண்டும் ஆண்டவன் 20 கண்டு அவருக்கு இரங்கல் வேண்டுமோ என்று கேட்கிறார். அதாவது இந்த உலகத்துல குழந்தை உருவாகி அது தரையை தொடுவதற்கு முன்னாடி எத்தனை குழந்தைகள் செத்து போயிருது.
எத்தனை உயிர்கள் இறந்து விடுகின்றன. இப்படியெல்லாம் இந்த உலகத்துல உயிர்கள் இறக்கின்றன. உங்க அப்பா 60,000 வருஷம் நல்லா நிம்மதியா இந்த சிறப்பா வாழ்ந்து தான் போயிருக்காரு, அதுக்கு ஏன்ப்பா அழுவுற என்று வசிஷ்டர் செல்றார். சீலமும் தர்மமும் சிதைவில் செய்கையாய் சூலமும் திகிரியும் சொல்லும் தாங்கிய மூலம் வந்து உதவிய மூவர்க்காயினும் காலம் என்று ஒரு வலை கடக்கலாகும். சூலம், திகிரி, சொல், அதாவது இந்த 3 செயல்களை செய்யக்கூடிய கடவுள் இருக்காங்க பாத்தீங்களா, அந்த கடவுள்களுக்கு கூட காலத்தினுடைய வலை, காலம் என்கிற அதை கடக்க முடியாது. காலம்ங்கிறது வந்து எவராலும் கட்டுப்படுத்த முடியாத ஒண்ணு, அது இஷ்டத்துக்குள்ளதுதான். ஒன்றை படைக்கிற கடவுளுக்கு கூட அந்த படைப்பு கூட ஒரு காலத்துக்கு கட்டுப்பட்டுத்தான் நடக்குது. இறப்பு அது மாதிரி அந்த காலத்தில் நடக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த இறப்பானது நடந்து விடும். அப்படி இந்த 3 கடவுள்களாலும் கட்டுப்படுத்த முடியாத காலம். ஆகவே அதை நினைச்சு கவலைப்பட முடியுமாப்பா நம்ம என்று வசிஷ்டர் சொல்லுகிறார். அடுத்து ஒரு அற்புதமான ஒரு பாட்டு. புண்ணிய நறுநெய்யில் பொருயில் காலமாம் திண்ணிய திரியினில் விதியன் தீயினில் எண்ணிய விளக்கு இவை 2 எஞ்சினால் அண்ணலே அவிவதற்கு ஐயம் யாவதோ. அதாவது இந்த புண்ணியம்ங்கிற நெய், புண்ணியம்ங்கிற நெய் என்ன, காலம்ங்கிற திரி, காலம்ங்கிற திரி, விதிங்கிறது தீ, இது 3 சேர்ந்த ஒரு விளக்கு. அந்த விளக்கு தான் வாழ்க்கை. இந்த விளக்கு, இந்த விளக்குல எண்ணெய், இந்த எண்ணெய்னா நம்மளுடைய புண்ணியம். அந்த எண்ணெய் புண்ணியம் எவ்வளவு இருக்கோ அந்த எண்ணெய் இருக்கிற அளவு எப்படி அந்த திரி தீபம் எரியுமோ அது போல உங்க புண்ணியம் இருக்கிற அளவுக்கு தான் உங்களுடைய வாழ்க்கை. புண்ணியம் இல்லைன்னா பொசுக்குன்னு போயிடுவான். புண்ணியம் என்கிற நறுநெய், காலம் என்கிற திரி, அந்த காலம், அந்த காலம் நமக்கு விட்டு நமக்கு கரைகிற நமக்கு விதிக்கப்பட்டிருக்கிற காலம்ங்கிற திரி, விதிதான் தீ, அந்த விதிதான் தீ. இதுல இந்த நெய்யும் திரியும் தீர்ந்து விட்டால் அந்த தீயானது அவிந்து விடும். அதுபோல இந்த வாழ்க்கையானது முன்பாகவே முடிவு செய்யப்பட்டது. அந்த புண்ணியம்ங்கிறது எப்போ தீர்க்கிறதோ, எப்பொழுது அந்த காலம்ங்கிற திரி முடிவு செய்கிறதோ, அப்பொழுது விதி என்கிற அந்த நெருப்பானது அணிந்து விடும், முடிந்து விடும், அவனுடைய வாழ்க்கை முடிந்து விடும் என்கிற ஒரு அற்புதமான கருத்தை அழகான பாடலாக இங்கே கம்பர் சொல்லுகிறார். நல்ல வினையும் விதியும் முடிந்த பொழுது உயிர் வாழ்க்கை முடிந்து போகும். காலத்திரி விதி நெருப்பில் கரைந்து எரிந்து போகும். புண்ணியம் அனுபவித்து வற்றும். உயிர் உடலை பிரியும். இயற்கை நியதி. ஆகவே வருந்தாதே ராமா என்று குலகுரு வசிஷ்டர் அவரை தேர்த்துகிறார். உடனே தசரதன் வந்து விண்ணுலகத்துக்கு போயிருக்கார், நல்ல நிலைக்கு தான் போயிருக்காரு, அழுவாதே என்று சொல்கிறார். பிறகு ராமன் வந்து அங்கே நீர்க்கடன் செய்கிறான். மூத்தம் இல்லையா, காட்டுல வந்து வசிஷ்டனை கொண்டு முறைப்படி அவன் அங்கே நீர்க்கடன் செய்கிறான் கங்கை நதியில. பிறகு பர்ணசாலைக்கு திரும்புகிறார்கள். திரும்பின உடனே சீதையை பார்க்கிறான் பரதன். அவள் காலிலே விழுந்து அழுகிறான். சீதையை பார்த்தவுடனே அவனுக்கு தாங்க முடியாமல் விழுந்து அழுகிறான். தசரதன் இறந்து போனதை ராமர் சொல்லுகிறார். அவள் ரொம்ப கவலைப்படுகிறாள். இவர்கள் தாயார்கள் 3 பேரும் வந்து சீதையை பார்க்கிறார்கள், தேற்றுகிறார்கள். இதோடு எல்லோரும் கவலைப்படுறாங்க. கவலைப்படுறதுக்கு கவலைப்பட்டு உட்காருகிற பொழுது இப்பதான் கவனிக்கிறார் ராமன் வந்து, இவன் பரதன் ஏன் தவம் போடம் போட்டிருக்கிறான், மர உரி துவைத்து கொண்டு வந்திருக்கிறான் என்று கேட்கிறார். உடனே கேட்கிறார், நீ எப்ப மர உரி தெரிந்து கொண்டு வந்துக்கிறார். உடனே அவன் சொல்றான், இந்த மாதிரி நீங்க தான் அரசாளணும், நீ வந்ததுக்கு பிறகு நான் எப்படி அரசாக முடியும், நீ தான் அரசாளணும் என்று சொல்லுகிற பொழுது உடனே அவர் சொல்லுகிறார், ராமர் சொல்லுகிறார், இதுக்கெல்லாம் பாடல் இருக்கிறது, நேரம் ஆகிவிட்டது, ஆகவே நான் வேகமா கதையை சொல்லிட்டு போறேன். ராமர் சொல்லுகிறார், தாய் வேண்டினால் தந்தை எனக்கு விதித்தான், இந்த வாழ்க்கை, இந்த கானக வாழ்க்கை எனக்கு விதிக்கப்பட்டது, நான் இதை செய்ய வேண்டியது என்னுடைய கடமை, இதை நான் செஞ்சுதான் வருவேன் என்று அவன் சொல்லுகிறான். சொல்லிவிட்டு உடனே ராமர் சொல்றாரு, முறைப்படி அது உனக்கு இப்போ உங்க அப்பா கேட்டு, உங்க அப்பா கொடுத்து, உங்க அம்மா கேட்டு வந்துச்சு, சரி அதுவே இல்லையா, நான் காட்டுக்கு வந்ததுனால அடுத்த அரசாட்சிங்கிறது முறைப்படி உனக்கு தான் வருது, ஆகவே நீ அந்த அரசாய் ஆளு என்று சொல்லுகிறார். சொன்னதுக்கு பிறகு உடனே பரதன் சொல்றான், சரி இப்ப அரசு என்கிட்ட வந்துருச்சா, சரி நான் ஏன் அரசை உன்ட்ட தரேன், நீ வந்து ஆள், முறைப்படி அரசு எனக்கு வந்து விட்டேன்னு சொல்லிட்டு இல்லை, இப்ப நான் என்னுடைய அரசை உனக்கு தருகிறேன், நீ எனக்கு வந்து ஆள், வந்து அந்த அரசாட்சி செய். அதுக்கு அவன் சொல்றான், ஏன் நீ அரசால் சொல்லணும் அப்படின்னா, இந்த தீமை, அதாவது தந்தை செய்த தீமை, தாய் செய்த தீமை, இந்த தீமையெல்லாம் ஒழிய வேண்டும் என்று சொன்னால், இந்த பழியெல்லாம் அகல வேண்டும் என்று சொன்னால், அண்ணா நீ வந்து அரசாண்டாதான் அது நடக்கும் என்று பரதன் சொல்லுகிறார். உடனே ராமர் சொல்லுகிறாரு, அப்புறம் சொல்றான், நீ எனக்கு அப்பா மாதிரின்னு பரதன் சொல்றான். உடனே சொல்றான், நான் அப்பா மாதிரி உனக்கு என்று சொன்னால்
நான் உனக்கு கட்டளை இடுகிறேன், நீ தான் வந்து அரசாளணும் 14 வருஷம். 7 7 14 வருடங்கள் கண் இமைப்பதற்குள் அந்த காலத்தை கழித்து விட்டு நான் வருவேன். அந்த 14 வருடங்கள் நீ அரசாள்வாயாக, அதற்கு பிறகு நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று ராமர் சொல்கிறார். இதெல்லாம் பாடல்கள் இருக்கின்றன. உடனே வேற வழி இல்லாம பரதன் வந்து ஏற்றுக்கொள்கிறான். அவனுடைய மரவடி, அவனுடைய திருவடி, அவனுடைய பாதுகைகளை பரதன் கேட்கிறான். உடனே அவர் கொடுக்கிறார். அதை வந்து அதை வாங்கி கொண்டு வந்து நந்தியம்பதி என்று சொல்லுகிற பகுதியில், வெளிப்பகுதி, அதாவது அயோத்திக்கு உள்ள போகல, அரண்மனைக்குள்ள பரதன் போகவில்லை, நந்தியம்பதியிலேயே இருந்து அந்த பாதைகளை வைத்து அரசாண்டு வருகிறான். 14 வருடங்கள் காத்து கொண்டிருக்கிறான், எப்பொழுது போகும் என்று காத்து கொண்டிருக்கிறான். இதோடு திருவடி சூட்டுப்படலாம். ராமனும் சீதையும் லட்சுமணனும் இங்கிருந்தது போதும், நம்ம தெற்கே போகும் அப்படின்னு சொல்லிட்டு தெற்கு நோக்கி அவர்கள் செல்கிறார்கள். நந்தியம்பதியிலிருந்து பரதன் அந்த பாதைகளை வந்து அரசாளுகிறான். அழகாக ஒரு விருதாக சொல்லுகிறார். என்ன சொன்னால், இந்த பாதுகா பட்டாபிஷேகம் என்பது மிகப்பெரிய தத்துவம். என்னன்னா, அதாவது மனிதனுடைய அதாவது அவன் பயன்படுத்துகிற பொருள்களிலேயே மிகவும் தரம் குறைந்ததாக செருப்பு தான் பார்க்கப்படுகிறது. நம்ம ஒரு வீட்டுக்குள்ள போனாலும் செருப்பை வெளியே கழிச்சு விட்டு தான் உள்ள போறோம் இல்லையா? அப்படிப்பட்ட அதையும் அவனுடைய ஒரு ஒரு அரசனுடைய ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவனுடைய உடம்பில் அணியக்கூடிய அணிகளிலே மிக உயர்ந்ததான ஒரு அணி என்பது அவனுடைய தலைமுடி. இந்த தலைமுடி சொல்லக்கூடிய மணிமகுடம் தான். அந்த மணிமகுடம் தான் உயர்ந்தது. ஒரு மனிதன் அணியக்கூடிய அணிகளில் உயர்ந்தது மணிமகுடம். அவன் அணியக்கூடிய பொருள்களில் தாழ்ந்தது பாதுகை. அந்த பாதுகையும் மணிமகுடமும் ஒன்றாக ஆக்குகிற தத்துவம் தான் இந்த பாதுகா பட்டாபிஷேகம். இறைவனுடைய படைப்பில் எளியவர் வலியவர் என்று எவரும் இல்லை, தாழ்ந்தவர் உயர்ந்தவர் என்று எவரும் இல்லை, அனைவரும் சமம் என்பதை காட்டுவதற்கான ஒரு கருத்தாகத்தான் இந்த பாதுகை அரசாட்சியிலே ஏறி அரியணையில் அமர்ந்து ஆட்சி செய்வதாக கம்பர் காட்டுகிறார். அந்த காவியம், அந்த ராமாயண தத்துவம், அந்த தத்துவம் சொல்லுகிறது என்பதை ஒரு விரிவுரையாளர் சொல்லுகிறார். ஆக இறைவனுடைய படைப்பில், அதாவது அழகா சொன்னார், இந்த வலது கைங்கிறது வந்து நல்ல செயல்களை சாப்பிடுவதற்கு பயன்படுத்துகிறோம், இடது கையை வந்து சுத்தப்படுத்துவதற்கு, உடலை தூய்மை செய்வதற்கு பயன்படுத்துகிறோம். ஆனால் இறைவனின் முன்னால் கும்பிடுகிற பொழுது 2 கைகளும் ஒன்றாக வந்து விடுகின்றன. வலது கையும் இடது கையும் ஒன்றாக வந்தால்தான் வணக்கம். அப்ப இறைவன் முன்னால் தூய்மையானது அழுக்கானது என்று எதுவும் இல்லை, உயர்ந்தது தாழ்ந்தது என்று எதுவும் இல்லை, வலியவர் எளியவர் என்று எதுவும் இல்லை, அனைவரும் ஒன்று என்பதற்கான தத்துவம் தான் இந்த பாதுகாப்பட்ட அபிஷேகம். அதுதான் பரதனுடைய பாத்திரத்தின் வாயிலாக ராமாயணத்தில் தெளிவுபடுத்தப்படுகிறது என்கிற ஒரு செய்தியையும் நாம் அறிந்து கொள்ளலாம். அந்த வகையில் இப்பொழுது நாம் அயோத்தியா காண்டத்தை நல்ல முறையில் தாண்டிவிட்டோம். ராமனோடும் சீதையோடும் லக்ஷ்மணோடும் நாமும் இனி முதல் நீங்க தெற்கு நோக்கி நாமும் செல்லுவோம் என்று சொல்லி இதுகாரும் இந்த உரையை ராமன் வனத்துக்குள் இருந்து சந்தித்தது போல நான் ஒரு ரயில் நிலையத்திலிருந்து இதை பேசிக் கொண்டிருக்கிறேன். இதுகாரும் பொறுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை புலப்படுத்தி இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம்.